And today is the final day of the BCom Business Analytics Training Program course for the students of Business Analytics. And thanks for joining if you're joining. Good morning, all of you. ஸோ நான் சொன்ன மாதிரி பிஃபோர் த ப்ரெசன்டேஷன் உங்ககிட்ட நான் பர்சனலாக பேச போகிற விஷயம் கார்ட்டூன் தெராப்பி அப்படிங்கிற ஒரு தெராப்பியை பற்றி. இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஸ்கிராம்பிள் டெக்னிக். ஸ்கிராம்பிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் டெப்ளீட்டிங் ஆர் டெலீட்டிங் சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன் இன் யுவர் பிரெயின் அண்ட் ரீப்ளேசிங் இட் வித் அ நியூ திங். இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் ஸ்கிராம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கிராம்பிளிங் ஏன் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மைண்டில், இல்லை நார்மலி ஒரு காமனான ஒரு பர்சனுடைய மைண்டில் இந்த ஸ்கிராம்பிள் அப்படிங்கிறது ஏன் மாஸ் போட்டிருக்கீங்க? என்னாச்சு? அட என்னாச்சு? அதுவா இல்லையா? சரி, ஓகே. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொல்லி கேட்டால், நம்ம ஒரு 3 days முன்னாடி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி தான், பார்த்த வந்த ஒரு பாயிண்ட்னால தான். என்னென்னா, we all have practiced to recollect bad things again and again, but we have not practiced recollecting good things. For example, Deepak Karthik has lost in the second round. So that boy has got more pain than the person who has lost in the first round itself. Okay, right? And the person who gets lost in the final round, that boy or girl will have more pain even than Deepak Karthik and than a person like Jerun who has not been selected even in the first round. But placement அப்படிங்கிற இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு எப்படியோ ரீகலெக்ட் பண்ணி அடுத்த நாள் காலேஜுக்கு தெம்போட வராங்க. That's a good thing, basically speaking. ஆனால் நான் வந்து 2002, 2003 பார்த்துட்ருக்கேன். சைலண்டில் போடு. 2003 பார்த்துட்ருக்கேன். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வில் பி ஹாப்பி ஹியர். நேற்று ஒன்றும் இல்லை, ரிசவான் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் ஒரு 5 பேர் இப்போது கிளியர் ஆகிட்டோம் சார், ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 5 பேருக்கு சந்தோஷப்படுறதா, இல்லை மீதி 7 பேர் வந்துட்டு எலிமினேட் ஆனாங்களே அவங்களுக்காக வருத்தப்படுறதா, இல்லை மீதி 28 பேர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகலையே அவங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறதா அப்படின்ட்டு ஐ வாஸ் இன் அ கன்ஃபியூஷன். And then I told my brother who was along with me and he said, Dave, you have done a massive job. 5 members in a 40 group அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு அந்த பாராட்டு அனுபவிக்கிறதாங்கிறது தெரியல. ஸோ that's the point here. That's a point in every student's life. He doesn't know where to be happy, where not to be happy, and he is given with mixed emotions. அந்த மாதிரி நேரத்தில், let's say for example, if Nishant is getting failed in the first round itself and he has to pull his strings back and he has to go to the next round with the same energy. Like Harish Balaji, if he is deselected or if he is rejected in the group discussion, he has to pull back his entire level of confidence and he has to go to the next company that is going to come. But on the pull back அப்படிங்கிறது எப்படி? How is it going to be possible? Friends can give some suggestions, parents can give some consolation, teachers can give some help. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் this box, the zone between the 2 ears, அதுக்குள்ள அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு எப்படி மாறுறது? இங்கே யாருமே சேஃப் கிடையாது. பிளேஸ் ஆனவங்களும் சேஃப் இல்லை, பிளேஸ் ஆகாதவங்களும் சேஃப் இல்லை. பிளேஸ் ஆனவங்களும் வந்துட்டு ரொம்ப வேர்ஸ்ட் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பிளேஸ் ஆகாதவங்களும் ரொம்ப வேர்ஸ்ட் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் இன் த சேம் செக்ஷன், இன் த சேம் லெவல். பட் அது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்கிராம்பிள் தெராப்பிங்கிறத, இல்லை இந்த கார்ட்டூன் தெராப்பிங்கிறத நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, I'll be feeling very satisfied that I have given you a suggestion which will help you to get out of the sorrow, get out of the sadness. இது நான் முதல் யூஸ் பண்ணது 2001 பிப்ரவரியில். எங்கே யூஸ் பண்ண, என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ண அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் யாருக்காக யூஸ் பண்ண, அந்த லைஃப்பில் நான் எந்த ஜோனில், நான் எந்த பெரிமீட்டர்லேருந்து அதை நான் பண்ணியிருக்கேங்கிறத இங்கே நான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஹூ நோஸ், நான் யாருக்கு இந்த பண்ணணும் அந்த பர்சன் கூட இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ he or she might feel hurt. பட் நம்ம ஒரு கதாபாத்திரம் மாதிரி அதுக்கு ஒரு நேம் வச்சுக்குவோம். Shall we see that story? Yes, sir. I was a student and my friend was also a student. That was a boy and he was from a different state. ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் இருந்தோம். ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா he had a lot of dream in the hostel அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எங்கே MBA படித்தேன்னு உங்களுக்கு தெரியும், பாரதிய யூனிவர்சிட்டியில். ஸோ it was a beautiful atmosphere அந்த இதில். அப்போது ஃபுல் ஆஃப் லைஃப், இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாத காலண்டா அதெல்லாம். அதாவது என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்பை வாழ்ந்த காலம் அது. நோ செல்ஃபீஸ், நோ கேப்சரிங் ஆஃப் த மூமெண்ட்ஸ். ஆனால் எதுவும் இல்லை, லிவிங் த மூமெண்ட், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் February 2001.
Okay, right? In another couple of months later, we are going to get graduated. And the Mari. Okay, so several months after that, we are going to get graduated. You see, I just got into the second year. I'm an MBA graduate, yeah? So I have second year. And this guy got into the first year. Okay, so he has come from the various other kinds of platform. He was already very skilled. And அவனுக்குன்ட்டு தனியாக ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ட்ரீம் வந்து பிகம் an entrepreneur. அவங்க அப்பா ஒரு பெரிய ஆண்டர்பிரினர். ஹார்பர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்துக்கிட்டு ஹார்பருக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தார். ஓகே, ஸோ இட் வாஸ் an export company. And his son எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. He had a clear blueprint, but he was not an MBA graduate. Okay, so he was into எம்காம் படிக்கிற உங்களோட ஸ்ட்ரீமா. அவனுக்கு என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, அந்த டைமில் வந்துட்டு வேறு மற்ற விஷயங்கள்லையும் சரி, அவனுக்கு எல்லாமே ஏமாற்றமாக போச்சு. எப்படின்னா இப்போ சுதன் வந்து எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல. பாரதிய யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் அப்படின்னம்னா என்னது, எல்லாருமே மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வரவங்க. அங்கே இருக்கிற ஃபீஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃபீஸ் தான். ஒன்று எக்ஸாமினேஷன் ஃபீஸ், இன்னொன்று ஹாஸ்டலில் இருந்தால் மெஸ் ஃபீஸ். இது ரெண்டு மட்டும் தான், மற்ற எல்லாமே நீங்கள் ஃப்ரீ, பிகாஸ் யூஆர் அ மெரிட் ஸ்டூடெண்ட். தோஸ் டேஸ் பாரதிதாசன், பாரதியார், இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறவன்னா அவன் பெரிய ஆள். யாராவது மிஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துருவான். அவங்க அப்பா அப்போ தான் அனுப்பிச்சிருப்பார். பாரதிய யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே எங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் வந்துட்டு எடுத்த பணத்தை அப்படியே கொடுத்துருவான். 3500 ரூபா 4000 அனுப்பிச்சிருப்பார். அவன் அப்படியே கொடுத்துருவான் மிஸ் ஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்போ ஒரு சாம்ராய் பைக் வச்சுருந்தான். ஸோ அந்த பைக் வந்துக்கிட்டு ஐ ஹேட் அ புல்லட் அண்ட் ஹீ ஹேட் அ சாம்ராய் பைக். ஸோ வி யூஸ் டு ரைட் டுகெதர். யாராவது இருக்காது கேட்டாங்க அப்படின்னா ஷட்டில் காருக்கு ப்ராக்டிஸ் போகணுண்டா, வடவழியில் இருக்குது, நியூ சுஜாபுதூரில் இருக்குது அப்படின்னா பைக் கொடுத்துருவான். ஸோ ஹி யூஸ் டு ஹெல்ப் ஃபார் எவ்ரிபடி. பட் நோபடி கேவ் அ டேம் அபவுட் ஹிம் except me and some of his classmates. And some of his classmates அப்படின்னா அந்த கிளாஸ்மேட்டில் ஒருத்த மட்டும் தான் ஹாஸ்டலில் இருந்தான். ஆனால் அவன் முக்கால்வாசி என் ரூமில் தான் இருப்பான். என் ரூம் நம்பர் 3, அவன் ரூம் நம்பர் 17. ஸோ 3 அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், தேர்ட் ரூம், அவனுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க. லெட் அஸ் நாட் கெட் இன் டு த டீட்டெயில்ஸ், அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஒரு விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க. அண்ட் அவன் அட்டன் பண்ண ஒரு இன்டர்ன்ஷிப்பில், அவனுக்கு பேங்க்கில் அட்டன் பண்ணான் ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக. ஃபஸ்ட் இயர்லேயே இன்டர்ன்ஷிப் இருந்தது அவங்களுக்கு. இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணால் இன்டர்ன்ஷிப்பில் இங்கிலீஷ்லலாம் சூப்பராக பேசின இன்டர்வியூவில் கிடைக்கல. அட்டாக் நம்பர் 2. ஓகே, ரைட். ஸோ அவன் கூடவே இன்னொரு ஸ்டேட்லேருந்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. அவங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அங்கேயே வந்துட்டு MCA படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இவனுக்கும் ஒரு பிரச்சனை. ஸோ ஷீ ஆல்சோ burnt the bridges and she stopped talking to him. கண்டினியூஸாக இவனுக்கு எக்கச்சக்கமான அட்டாக்ஸ். அது போக அப்பா வந்து பணம் அனுப்புறதை நிறுத்திட்டார். ஏன்னா நீ லேவிஷாக செலவு பண்ணுற. இவன் அவர்கிட்ட சொல்லலை நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ட்டு. லேவிஷா 4500 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த நாளே போய் பணம் கேட்டால் அவர் எப்படி அனுப்புவார்? நீ லேவிஷாக செலவு பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ எல்லா கார்னர்ஸில் இருந்தும் அவனுக்கு டிசப்பாயின்மெண்ட், சாரோ, டிஸ்கஸ்ட் இது எல்லாமே இருந்துச்சு. அதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஒரு ஃப்ளரியாக ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அது எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. அந்த டைமில் இந்த தெராப்பியெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போ, நம்ம 5 நாள் லீவ் வருது இல்லை, ஏதோ லீவு, பூஜா ஹாலிடேஸாக என்னன்னு தெரியல, பட் வி ஹேட் 5 days. நான் ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். இல்லைடா நான் பொள்ளாச்சி போகணும், நான் வீட்டுக்கு போனேன், எங்கள் அப்பா அம்மாட்ட போகணும் அப்படின்னு. எங்கள் அண்ணன் பூனேலேருந்து வராரு. அதனால் இல்லைடா கண்டிப்பாக வேணா போயிட்டு பார்த்துட்டு வேணா வந்துட்டு ஒரு 4 நாள் நம்ம எங்கேயா வெளியில் போயிட்டு வரலாம் ப்ளீஸ் அப்படின்னு. தாடியெல்லாம் வளர்த்துட்டு he was very depressed. He used to be very smart and he was a good hunk, like so ஃபுல் ஷேவன் பண்ணிவிட்டு பயங்கரமாக வெள்ளையாக இருப்பான். ஆள் பார்க்க பட்டு ஸ்மார்ட்டாக இருப்பான். ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம தினேஷோட ஹேர் ஸ்டைல் மாதிரி நிறையா முடி, டென்ஸ், அண்ட் he was looking very very charming and he had his own people for that. பட் இவங்க எல்லாரும் இப்போ அவனை ஒதுக்கிட்டாங்க. and only couple of people were there and I was one among them. ஆனால் ரூமில் வந்துட்டு ரூமில் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு அப்படியே தூங்குறதுங்கிறது என் ரூமில் மட்டும் தான் நடக்கும். ஸோ he used to sleep in my bed. நான் கீழே படுத்துக்குவேன். அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்கள் 2 பேத்துக்குள்ளே. கண்ணு முன்னாடியே அவன் டிப்ரெஸ் ஆகிட்டு இருந்தான். அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் பரவாயில்ல, பல காரணங்கள். அதில் ஒரு மெயின் காரணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஹாஸ்டலில் இருந்த அந்த பொண்ணுடைய காரணம். and you understand what it is. Let us not get into the details. Dinesh, let us not get into the details. Dinesh, let us not get into the details. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எலியெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? எலி முயல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க தெரியுமா? ஸோ இவனுக்கு என் மேலே அவனுக்கு என்ன பெரியன்னு தெரியல, என்னை கூப்பிட்டான். ஸோ லெட் அஸ் கோ டு கொச்சின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் தட் ஹீ இஸ் ஃப்ரம் கேரளா, ரைட்? ஸோ கேரளா போனோம்.
கேரளா போனோம். பைக்கில் போகலான்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அவர் கொடுத்த ரியாக்ஷன் அதை பற்றி நான் இங்கே பேச விரும்பல. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ட்ரெயினில் தான் கேரளா போனோம். ஸோ வி வென்ட் டு கேரளா அண்ட் வி ஸ்பெண்ட் அ குட் டைம் தேர் for the first 2 days and he took me to his house. அங்கே அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணாங்க. ஸோ ஆனால் இவன் தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி டல் ஆகி டார்க் சர்க்கிள்லாம் வந்துருக்கும்போது அவங்க அப்பா கேட்டார், என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பாவுக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. ஸோ அவர் இங்கிலீஷ் மலையாளம் கலந்த ஒரு லாங்குவேஜில் பேசினார். நம்ம தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசினோம். அவர் மலையாளத்தில் என்னமோ என்ன தட்டி சொன்னார். எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியாது. தேங்க்யூ அங்கிள் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னடா சொன்னார் அப்படின்னு. எல்லாம் உன்னை பற்றி நல்லா தான் சொன்னார். இவன் இங்கிலீஷ் தமிழ் ஃப்ளூயண்ட்டாக இருக்குது. எல்லாம் உன்னை பற்றி நல்லா தான் சொன்னார் வா அப்படின்ட்டு. And then he started, aggravating his smoking and எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை. அண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தங்கினாலும் முன்னாடி ஒரு லான் இருந்துச்சு. நான் நைட்டு படுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ படுத்துக்கூடா, நான் ஒரு 11:30 மணிக்கு மேலே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் எங்கள் அப்பா கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுவேன்னு சொன்னேன். சூப்பர் ஃபேமிலிடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கும்போது இவன் தனியாக he used to have consume alcohol and all that. எனக்கு முதல்ல அதை நிறுத்தணும்னு தோணுச்சு. ஸோ நல்ல அத்லெட்டிக் பாடி, டென்னிஸ் பிளேயர் அவன். ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா he used to have a flat stomach and all that and he used to be athletic. பட் உடம்புக்கு கண்ணு முன்னாடியே உடம்பு வீணாக போயிட்டு இருந்துச்சு. இந்த 5 நாள் நம்ம இங்கே வந்திருக்கல என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ஏதோ சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு ஒன்று. நீ தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லு. I would like to implement a mind exercise on you அப்படின்னு. நான் அது ஒன்று தான் பாக்கி. நான் ஏற்கனவே பாதி பைத்தியமாக இருக்கேன். நீ ஏற்கனவே முழு பைத்தியம் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். நீ அதெல்லாம் வந்துட்டு ஒரு முயலே எலிக்கு பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறேன்னா பண்ணு நீ எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் நீ ஒருத்தனா இருக்க, நீ பண்ணி அப்படியே ஏதாவது ஆக்கிற அப்படின்னு. சத்தியமாக இல்லை. இது ஒரு வேளை நீ ஒழுங்காக செஞ்ச அப்படின்னா நீ இதுலேருந்து மீண்டு வர முடியும். மீண்டு வரதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, அதெல்லாம் போச்சு. நான் அப்போது இல்லைடா இந்தியன் ஆர்மி அது இதெல்லாம் நிறைய கனவுல வச்சுருந்தேன். ஒரு கனவும் கிடையாது. எம்காம் நாங்கள் முடிச்சோன்னாவே பெரிய விஷயம். நான் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது தான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நீயும் கிளம்பிடுவேன். என்னுடைய ஃபைனல் இயர் யார் கூட இருக்கிறது தான் எனக்கு தெரியல. நான் வேணா ஃபோன் பண்ணி பேச சொல்லிட்டாடா அப்படின்னு. அவங்கள ஃபோன் பண்ணி பேச சொல்லட்டுமா அப்படின்னு. நீ ஒன்று தெராப்பி பண்ணுறதுக்கான வேலை பாரு, இல்லை எனக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லு. நீ இடையில வந்துட்டு இந்த மீடியேட்டர் வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட யாரும் ஃபோன் பண்ண சொல்லு. வி ஹேட் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அண்ட் அவனுக்கு நான் ஃபோனை பண்ணி பேசணும். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். செல்ஃபோன் இருந்துச்சு, பட் நாங்கள் வாங்கலை. வி வர் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யார் ஃபோன் பண்ணாலும் பேச பிடிக்கல. அப்போ தான் இந்த ஸ்கிராம்பிள் தெராப்பி உனக்கு நான் பண்ணுறேன்டா அப்படின்னா பண்ணி தொலை அப்படின்ட்டான். நீ என்னமோ பண்ணு, ஐ எம் ரெடி டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டான். நம்ம கதைக்கு அப்புறம் போவோம். பட் இந்த ஸ்கிராம்பிள் தெராப்பியோட ஸ்டெப்ஸை ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கே அதுதான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். ஓகே, ஸ்கிராம்பிள் அப்படிங்கிறதோ இல்லாட்டி கார்ட்டூன் தெராப்பி அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இல்லை எனக்கு அந்த ஃபீலிங் நல்லா இருக்குது, அதுலேருந்து இப்போ வேணால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா தென் யூ வில் நாட் டூ ஸ்கிராம்பிள் தெராப்பி. நோ மிஸ்டர் Manikandan, I would like to come out of it அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தெராப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஹேவ் டு டிசைட் வெரி கான்கிரீட் பேசிஸ், ஆன் அ வெரி கான்கிரீட் பேசிஸ் தட் யூ வில் கம் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் problem which is making you weep, which is making you cry, which is making you weak, which is making you bleak, BLEAK, bleak னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ உங்களை அப்படியே உடச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரணும். எத்தனை பேர் இங்கே ரூமில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு ஃபேஸ் பண்ணினீங்க in the past or in the present? சார் அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு எனக்கு. மேபி இப்போ நான் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கலாம், பட் that was a thing that was really making me weak. அதுலேருந்து நான் மீண்டு வந்துட்டேன். வந்திருந்தீங்கனாலும் சரி, வரலைனாலும் சரி. பட் how many people are able to relate what I'm speaking about? Sir, I have seen that. Look at the number of the hands. Okay, right. Put your hands down. Put your hands down. Almost everybody. So, first அதுலேருந்து வெளியில் வரதுக்கான முடிவை நீங்கள் எடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் இஸ் லிட்டில் ஃபனி. அண்ட் உங்களுக்கு அது பிடிச்சது அப்படின்னா, என்னோட டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதை கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் இந்த தெராப்பி செஞ்சு பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் இஸ் you need to clearly decide if you are going to use this on a funny basis, because the second step is choose a cartoon character. Choose a cartoon character. எந்த கார்ட்டூன் கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? பென்டன், டோரிமான், ஷின்சான், டாம் அண்ட் ஜெரி, நிஞ்சா ஹட்டோரி. அட மிஸ்டர், அப்புறம் சோட்டா பீம், காளியா, மோட்டு பட்லு. காலேஜ் ஃபைனல் இயர் ஆண்டா நீங்களாம் காலேஜ் ஃபைனல் இயரு? சூப்பரா. ரைட், வேற என்ன? அடங்கப்பா, போக்குமான். என்னது? பார்பிகர்.
பார்பி கேர்ள். ஓ ரைட் ரைட் குட். ஸோ அவ்வளோதானா? பிரிட்டிக்கா உங்களுக்கு? ஷின்சான். ஏன்னா தலையும் இல்லை டோரா பற்றி. ஏன்னா தலையும் இல்லாமல் காலும் இல்லாமல் அந்த ஷின்சான் கிட்ட அப்படி ரசிக்கிற மாதிரி என்ன இருக்குது? ஸ்டைலிஷாக இருக்குமா? அது சீரியஸாகவே இது பண்ண மாட்டேன். அதான் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கியா நீ? நல்ல பொண்ணு நீ மாடா, சூப்பர்ரா. ரைட். ஷின்சானுக்கான கிரெடிட் ஷின்சான் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு அல்ல, அது 1948 இருக்கிற ஒரு கார்ட்டூன் கேரக்டர். பட் தமிழ் டப்பிங் பண்ணுற அந்த பையன் வந்துட்டு அதை அப்படி இது பண்ணிட்டான். குட், நைஸ் அப்சர்வேஷன். ஏன்னா தினேஷோட குரல் அப்படி தான் இருக்கும். அதான் அதனால தினேஷ்க்கு தெரியுது. இல்லை தினேஷ் கரெக்ட் தானே? ரியலி இப்போ மாடா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன சஞ்சய் பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னும்? ஏய் தலை, அப்புறம் என்ன கேரக்டரு? என்னது? Okay, let us come to the story. No, not story, the steps. The second one is choose a cartoon character. And my dear boys and girls, it has to be a little funny. ஸோ இங்கே நிஷாந்த் சொன்ன அதே விஷயத்தை தான் என்னுடைய நண்பனும் சொன்னான். ஒரு கார்ட்டூன் கேரக்டர் சூஸ் பண்ணேன். கார்ட்டூன் கேரக்டர்னா என்னடா, டே நீ சிரிக்கவே மாட்டேங்கிறடா ஒரு 4-5 மாதமா, அதனால கார்ட்டூன் கேரக்டர்னா என்னடா, டாம் அண்ட் ஜெரியோட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவனும் அதான் சொன்னான். இஸ் இட் டாம் அண்ட் ஜெரி? ஓகே. ஸோ அவன் ஒரு பர்ஸு கொண்டு வந்திருந்தான். அந்த வேலெட் வந்து இட்ஸ் நாட் அ பர்ஸ், இட் வாஸ் அ வேலெட் இவ்வளோ பெருசு. அந்த வாலெட்டில் வந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். ஓகே. ஸோ இவர் அந்த வாலெட்டை எடுத்து வைக்கும்போது அதை எப்படி வைப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இதான் இப்போ பாக்கெட்லேருந்து இப்படி எடுப்பான். இதுதான் வாலெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ டூ அட் த நைட், நாங்கள் எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தோன்னே யூ எம்டி யுவர் பாக்கெட், ரைட்? ஸோ பாக்கெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்தோம். இப்போ ஃபோன்லாம் கிடையாது, பேனா இருக்கும், பேனா அப்படி தூக்கி வீசுவோம். ஓகே, கர்ச்சீஃப் அப்படி தூக்கி வீசுவோம் டஸ்ட்பினில். அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கிச்சனில் இந்த வாலெட் எடுத்து இங்கே வருங்க, இப்படி 2 கையில் இப்படி எடுத்து இப்படி வச்சு அப்படியே கொண்டு எப்படி வைப்பான், இப்படி தான் வைப்பான். நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன், அப்படி மேலே எங்கேயும் பார்ப்பேன். என்ன ஒன்றுடா அப்படின்னு. சரி ஓகே ரைட். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டே டைம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்சல் ரொம்ப காஸ்ட்லி வச்சு அவ்வளோ சும்மா அப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக அப்படி கட்டுவான். கையில் பிரேஸ்லெட்லாம் இருக்கும், சில்வர் பிரேஸ்லெட்லாம் இருக்கும். அதில் அப்படின்ட்டு மறுபடியும் மட்டும் வால்ட் எடுக்கும்போது அப்படி மெல்ல அப்படி பண்ணுவோம். உள்ள ஃபோட்டோ இருக்கான். இப்போ நான் கூப்பிட்டு என்னடா பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் என்ன உனக்கு என்ன அப்படி கோவம் அதிகமாக வரும், திட்டிடுவான். நமக்கு ஒரு ரோசமே கிடையாது. ஸோ எதுக்கு இந்த வால்ட்டை வந்துட்டு இவ்வளோ தூரம் அப்படி எடுக்கிற அப்படின்னா, டே உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ ஒரு மரக்கட்டை, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா. சரி ஓகே ரைட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, இந்த வாலெட்டுக்கு இவ்வளோ சென்சிட்டிவ் இது இருக்குது. ஆனால் அது இருக்கிற வரைக்கும் அவனால் திருந்த முடியாது. கரெக்ட் ரைட்? ஹீ கேனாட் கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ முதல்ல அங்கிருந்து ஆரம்பித்தேன் கார்ட்டூன் தெரப்பியை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, வாட் வாஸ் த செகண்ட் ஸ்டெப் இஸ் ரிஸ்வான், வாட் வாஸ் த செகண்ட் ஸ்டெப்? என்ன கார்ட்டூன்? சூஸ் அ ஃபன்னி கேரக்டர். ஃப்ரெண்டை காப்பாற்றுறீங்களோ நீங்கள்? நான் அவனை தானே கேட்டேன், உன்னையார் பேச சொன்னேன். ஓகே, ஸோ சூஸ் அ ஃபன்னி கேரக்டர். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் டு கெட் இன் டு அ பர்டிகுலர் லெவல் வேர் யூ வில் பி ரிமெம்பரிங் தி என்டையர் திங். அது என்ன லெவல்? நம்ம இது வரைக்கும் எல்லா மெடிடேஷனையும் பார்த்தது தான். சூஸ் அ பிளேஸ், சூஸ் அ டைம் அண்ட் சூஸ் அ ரிலாக்ஸேஷன் மோட். ரிலாக்ஸேஷன் இப்போ இந்த தெராபிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்கிற முறையில் கேட்குறேன், ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஆல்ஃபா லெவல்? அதுக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணீங்க? நம்ம 4th டே கிளாஸில் வந்துட்டு ரிலாக்ஸேஷனுக்கு சில வழிமுறைகள் பார்த்தோம். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் பேசிக்கலி ஃபார் கெட்டிங் இன் டு ரிலாக்ஸேஷன்? மேனிஃபெஸ்டேஷன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ரீத்திங் எது பண்ணுறீங்க? ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். ப்ரீதிங். ஓகே ரைட். வேறு ஏதாவது? லிசனிங் டு மியூசிக் ஆர் சம்திங் லைக் தட்? கவுண்ட்ஸ். ஓகே ரைட், கவுண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த கவுண்ட் அப்படிங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் நேம் ஹிம் ஜார்ஜ். ஓகே, ஸோ ஜார்ஜ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சுக்கோங்க. ஜார்ஜுக்கு வந்துட்டு அதே தான் கவுண்டிங் அப்படின்ட்டு. சரி இப்படி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண சொன்னோன்னே ஹீ கெட்ஸ் ரிலாக்ஸ்ட். ஏன்னா ஹிப்னாசிஸாக அவங்ககிட்ட நான் பேசணும். அப்படி பேசும்போது now comes the third step என்னது? ரிலாக்ஸ். 4th step என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, now comes the 4th step rather. 4th step is describe the entire situation. நான் அந்த சிச்சுவேஷனை என்டையராக அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவேன். நீ ஹாஸ்டலுக்கு இப்படி வந்த, இப்படி ஆச்சு, அவங்க ஃபோன் பண்ணாங்க, இப்படி கேட்ட, இந்த மாதிரி பேசினேன், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட வந்துக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போட்ட, அவர் இந்த வார்த்தைகள் உங்ககிட்ட யூஸ் பண்ணார், நீ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் காமிச்ச, பக்கத்தில் இருக்கிற போர்டை வந்துட்டு ஓங்கி பஞ்ச் பண்ண, அது உடஞ்சது, அன்றைக்கி நைட் உனக்கு கைக்கு வந்துக்கிட்டு நம்ம பேண்டேட்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூம் நம்பர் 19 இருக்கிறவன் வந்துக்கிட்டு உன்னை ஏமாத்தினான், பணத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு பதிலாக உன்னை ஏமாத்தினான். இப்படி எல்லாம் நான் பேச அவன் அத்தனையும் கேட்டே இருந்தான்.
கேட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா he shed tears. Because நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு இருக்கிற காயங்களை வந்துட்டு மறுபடியும் போய் ஐ எம் ஜஸ்ட் டிஸ்டர்பிங். So that as a form of a bleeding, it comes in the form of the tears. So இங்கே நடக்கிற ப்ளீடிங் இங்கே கண்ணீராக வருது. எனக்கு அதுதான் ஓப்பனிங். That's my opening. சார் அப்போ நீங்கள் பண்ணுறது டார்ச்சர் இல்லையா? Yes, it's a torture. It's a torture. ஆனால் நீங்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும், ஒரு புண்ணை க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வலியை பொறுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பேண்டேட் அப்படிங்கிறது போடணும். The same mechanism here, right? So what I'm doing is I'm just defusing all the infection that he has got on the particular wound, and I'm defusing it, defussing it. இந்த கண்ணில் தண்ணி வர அவன் கை இப்படி பிடிச்சான், டே போதுண்டா அப்படிங்கிற மாதிரி, டே நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இப்படி கை இப்படி பிடிச்சோன்னு நான் பேசாமல் இருந்துட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் மறுபடியும் நான் ஆரம்பித்தேன். Now you tell me, 5-6 பெயின்ஃபுல்லான விஷயங்களில் எது அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்? Which is the head of the department? பிரேக்கப் நான் சொல்லவே இல்லையா? This wallet, see எவ்வளோ டீசெண்டாக இருக்கான் பார்த்தியா? வேலட் சார் அந்த வேலட் கூட என்ன கனெக்ட் ஆயிருக்கோ அதான் சார். நிஷாந்த் பொழைச்சிக்கோ, நீ எவ்வளோ அவுட்ரேஜஸாக சொல்கிறேன் பாரு. நான் எவ்வளோ சொன்னேன் பிரேக்கப்ன்ட்டு? ஆக்சுவலி யூ ரைட். ஸோ இந்த வேலட், நிஷாந்த் சொன்ன மாதிரி இந்த வேலட். So I just, okay, jokes apart, I just wanted to get him out of that particular relationship turmoil and I want him to be free. அவனை நான் ஃப்ரீ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்ததுக்கு லைட்டாக தாண்டா கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்தை நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலுங்கி அழுதான். கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. கண்ணை மட்டும் திறக்காதுன்னு. It was horrible to see. It was horrible to watch. ஸோ தண்ணி வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐம் சாரி ஜார்ஜ், ஐ ஹாவ் டு டூ திஸ் அப்படின்னா எப்படின்னா திரும்ப எங்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, நீ கண்ணை தரக்கூடாது, ஆனால் வரக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நீ என்ன வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ ஃபெல்ட் ஹீ வெண்ட் ஆஃப் த ஃபீலிங் அண்ட் இப்படி அமுத்துனா, அப்புறம் பக்கத்தில் இப்படி குத்துனா, தலானி இப்படி பிடிச்சது பண்ணா, பொல்ல கிடச்சா, எவ்ரி திங் ஹேப்பன். நான் எதையுமே கட்டுப்படுத்தலை பண்ணிக்கோன்ட்டு. Now comes the 5th and final step, my dear boys and girls, in the scramble therapy. Listen to me very carefully. This could change your entire life. ஒரிஜினல் சிச்சுவேஷனை சொல்லும்போது அந்த பையனுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரிஜினல் சிச்சுவேஷனை நான் சொல்கிறேன், ஆனால் அது கூட ஹியூமரை மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். அது கூட வந்துக்கிட்டு காமெடியை மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அண்ட் வாட் இஸ் த பெஸ்ட் வே டு பிளெண்ட் காமெடி வித் தட்? எதை நான் எய்டாக எடுத்து அந்த இடத்த அதை காமெடியாக பண்ண முடியும்? செகண்ட் ஸ்டெப்புக்கு போங்க. Flowchart buddy, go to the step number 2. What was our step number 2? He chose a cartoon image, right? And he said Tom and Jerry was his best cartoon. And I want him to rewind the entire situation thinking of himself as Tom and the other person as Jerry. இப்போ சிரிக்கிறியா நீ? இந்த இமேஜினேஷன்லேயே சிரிக்கிறியா? இதே மாதிரி தான் அவனும் சிரிச்சான். நிஷாந்துக்கும் அந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி இருக்கும் போல் இருக்குப்பா. ரைட். ஸோ நீ இப்போ சிரிச்சு இல்லை, தட்ஸ் ஓப்பனிங். தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ராங்க் எக்ஸ்பிரஷன். எனக்கு அது வேணும். சில பேர் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட்டே அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. சொல்லுங்கள் சார், கதை தானே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம துவங்கிக்கலாமான்னு தோணும். ஸோ நிஷாந்த் இஸ் குட். ஸோ jokes apart, I reiterated the entire thing, converting him as Tom and converting him as. நீங்கள் என்ன சொன்னீங்க? இது ஷின்சான்னு சொன்னீங்க. பென்டன், ரஞ்சித், பென்டனை வச்சு எப்படிப்பா இந்த சுச்சுவேஷனில் நீ வந்துட்டு அறிமுகப்படுத்த முடியும்? அப்புறம் போக்மான், யார்? கார்த்திகேயன், போக்மான். அப்புறம் யாரோ டோரிமான் சொன்னோம், டோரிமான். ஸோ அந்த மாதிரி ஐ ரீட்ரேட்டட் த சேம் சிச்சுவேஷன் பை கன்வெர்ட்டிங். அதுக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் வேணும், அதுக்கு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வேணும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? நடந்த எல்லா விஷயத்தையும், திஸ் இஸ் த கீ ஸ்டேட்மெண்ட். இதை தமிழில் சொல்லிட்டு அப்புறம் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். நடந்த எல்லா விஷயத்தையும் நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கார்ட்டூன் இமேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை ரீலைவ் பண்ணுற, அதை ரீவைண்ட் பண்ணுற ஹியூமரை மிக்ஸ் பண்ணி. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, you're going back and revisiting the entire situation that has given you the pain using the cartoon images that you have decided to blend with, and you are rewinding the situation blended with humor. நகைச்சுவை உணர்வோட. Now what will be George's reaction? Deepak, you tell me, what will be George's reaction? I'll give you 3 choices, choose the best. First reaction is he will think. Choice number 2 is, sir, he will first laugh it out. He will laugh, sir, because that's his favorite character. And when you are reiterating with the humor, he will laugh. Third one, sir, he will think, at the same time he will laugh, and the pain will be less. Option 3, sir. Good. You got it.
That's why you are an intelligent boy. Option 3, because அந்த இடத்துல அவன் சிரிக்கிறான், அவன் யோசிக்கிறான். திரும்பி பார்க்கும்போது அந்த பெயின் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல கம்மியாகுது. அதுக்கு ஏன் என்ன காரணம் தேவேந்தர்? அதுக்கு என்ன காரணம்? ஏன் பெயின் கம்மியாகுது? பெயின் கம்மியாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது என்னது? திங்க் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணி திங்க் பண்ணுறான்? நகைச்சுவை உணர்வா இல்லை கவலையோட உணர்வா? லாஃபிங். சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் த மெடிசன் தேர், மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் த மெடிசன் தேர். இதை ஃபர்ஸ்ட் தடவை சொல்லும் போது இப்போ நிஷாந்த் சிரிச்ச மாதிரி தேர் வாஸ் ஒன்லி அ ஸ்மர்க் ஆன் ஜார்ஜஸ் ஃபேஸ். கண்ணை மூடிட்டு அப்படி லைட்டாக சிரிச்சு அப்படி. செகண்ட் டைம் சொல்கிறேன், தேர்ட் டைம் சொல்கிறேன், ஃபோர்த் டைம் சொல்கிறேன், ஃபிஃப்த் டைம் சொல்கிறேன், விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சு அப்படி. And for the change this time, the tears rolled out on the eyes, but for the reason of laughing, not on the crying. Who will cry when you die? அப்படின்னு ராபின் சர்மா எழுதின புக்கில், அந்த புக்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவர் கேட்குற கேள்வி இதுதான். When was the last time you cried? And when was the last time you laughed? And because of that, the tear rolled out of your eyes. கடைசியாக வந்துட்டு வயிறு வலிக்க கண்ணில் தண்ணி வர அளவுக்கு நீ எப்போ சிரிச்ச? எந்த ஒரு பர்சன் தான் இன்னைக்கு காலையில், தான் நேற்று, இந்த போன வாரம் அப்படின்னு சொல்கிறானோ அவன் தான்டா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட். எந்த ஒரு பர்சன் அவளாம் அவனு நடந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னா அவங்க லைஃப் என்னமோ சரியில்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டெய்லி. தென் ஐம் ஹாப்பி, தென் ஐம் ரியலி ஹாப்பி. பட் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், ரெண்டாவது சொன்ன சாய்ஸில் யாராவது இருக்கீங்களா? சார் இட்ஸ் பீன் லாங் டைம் சார், அப்படிலாம் நான் சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆச்சு. எனிபடி? Okay, right. Deepaku Rizwano. Two strong individuals in my observation. But உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு அப்போ கார்ட்டூன் தெரப்பி நீங்கள் 2 பேரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் 5 times 6 times 7 times அப்படின்னு பண்ணும்போது இந்த ப்ராசஸ்க்கு எங்களுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 8th time அப்படின்னு நான் சொல்லும்போது he was able to laugh. வெக்கேஷன் முடிச்சு நாங்கள் மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். பட் நான் ஒரு 10 நாள், how many days? 10 days இதை டெய்லி நான் செஞ்சேன். அவன் கூடவே இருந்து காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. யார்? சரி போயிட்டோம். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. ஸோ டெய்லி 2 தடவை பண்ணும்போது 10 daysக்கு எத்தனை செஷன்ஸ் ஆகுது? how many sessions? 20 sessions. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இட் வாஸ் அ வீக்கெண்ட். இந்த கிறுக்கனால நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அன்றைக்கி அவன் என்னை விட மாட்டேன்ட்டான் அந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இட் வாஸ் அ மார்னிங் ஷோ, 10:30. அப்சரா தேட்டர்னு அப்போ வடகோவையில் ஒரு தேட்டர் இருந்துச்சு. கேள்விப்பட்டீங்களா? காந்திபுரம்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அந்த தேட்டர்லாம் இல்லை, எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அந்த தேட்டருக்கு போனோம். மருதமலையிலேருந்து காந்திபுரமுக்கு போனோம் என் புல்லட்டில். ஸோ ரெடி ஆகிட்டு இருந்தான். அப்போ நான் ஒரு விஷயம் அவங்ககிட்ட கவனித்தேன். ரெடி ஆகிட்டியா போகலாமா அப்படின்னு நான் கேட்டு அவன் ரூமுக்கு போனேன். ரூம் நம்பர் 17 போனேன். போய் பார்க்கும்போது ரெடி ஆகிட்டு இருந்தான். ரெடி ஆகிட்டு கரெக்டாக வாட்ச் எல்லாம் கட்டிட்டு ஓகே ரைட். பர்ஸ் எடுத்தான்டா, அதே பர்ஸ் எடுத்தான். எனக்கு அதுதான் எக்ஸாமினேஷன். நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். சொல்லக்கூடாது, சொன்னால் ரேஷனலைஸ் ஆகிரும். அவன் எப்படி ரெடி ஆகிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். தெராப்பியில் இருக்கான். 10 நாள் ஜஸ்ட் 10 days. அப்படி பார்த்து டக்குன்னு அந்த பர்ஸ் இப்படி எடுத்து இப்படி பார்த்தான். பணம் இருக்குல்ல உங்ககிட்ட? பணம் எங்கிட்ட இருக்கு. ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் வேணுங்கிற பணத்தை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு அந்த பர்ஸை அப்படி தூக்கி வீசினான். அப்படின்னு தூக்கி வீசினான். முதல்ல அந்த பர்ஸ் எப்படி எடுத்தான்? அப்படி போய் அப்படி எடுத்து பெருமாள் கோயில் பிரசாதம் மாதிரி அப்படி வச்சு அதுக்கப்புறம் பாக்கெட்டில் வைப்பாரான். அவர் பாக்கெட்லேருந்து அப்படி எடுத்து இப்படி கண்ணில் ஒத்திப்பாரான். அப்படி வச்சு இப்போ அந்த ஃபோட்டோ அங்கேயே தான் இருக்குது. அப்படி எடுத்தான், டக்குன்னு வச்சுட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படி தூக்கி அந்த டேபிளில் வச்சுட்டான். எஸ் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு சொன்னோம்னா அவனுக்கு திமிராயிரும். ஆனால் நான் சொல்ல அவங்ககிட்ட இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். பட் எனக்கு அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது. ஸோ ஐ தாட் இட் வாஸ் குட். அப்புறம் நான் வந்துட்டு பைக்கில் போயிட்டு தேட்டர்லேருந்து வந்தோன்னே நான் சொன்னேன், இப்போ எப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, மச் பெட்டர் மச்சி, மச் பெட்டர், ஐம் ரியலி குட். இந்த ஃபோட்டோ எடுத்துடலாமா அப்படின்னா பைக் டக்குன்னு நின்றுச்சு. ரைட்டு வாங்க போகிறோம், நடு ரோட்டில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடத்த போகிறோம். என்னது அப்படின்னா, இல்லைடா அந்த ஃபோட்டோ பர்ஸில் இல்லையே, அது பர்ஸ் இல்லையே, இப்போ பர்ஸ் நீ எடுத்து சொல்லியே, அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோலாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லைடா பார்த்தேன், நீ பணத்தை எடுக்கும்போது பார்த்தேன் உள்ளே இருந்துச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற? டே நான் தெளிவாக அங்கிட்டு சொல்லிடுறேன்டா
அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ரிமைண்டிங் ட்ரிகர்ஸ் உனக்கு இருந்துச்சுன்னா இதுலேருந்து நீ மீண்டு வர முடியாது. இப்போ இந்த தெரப்பி நான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தெரப்பியில் வந்துட்டு நீ முழுக்க இப்போ 75% ரெடி ஆகிட்ட. இன்னும் 25% இருக்கு. அந்த 25% உன்னை வரவிடாமல் தடுக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிகர் தான். அதில் முக்கியமான ட்ரிகர் நீ பர்ஸில் வச்சுக்க அந்த ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து நீ தூரம் போட்ட, இல்லை வேற எங்கேயோ வச்சுக்கோ, இல்லை கொண்டு போய் நீ ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இருந்து நம்மளால் வெளியே வர முடியும். என்ன பண்ணுறேன், அடிக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கோ, திட்டுறதா இருந்தால் திட்டுக்கோ அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு என்ன இப்படி தலையாட்டிட்டு எப்படான்னு திரியிற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு சரிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போன உடனே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவன் கொடுத்த மரியாதை அப்போ தான் தெரிஞ்சுது. என்னையும் கூட்டிகிட்டே போனால் அந்த ஃபோட்டோ எடுத்தான், இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தூக்கி போட்டான். ஆனால் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணும்போது நான் வேணும்னே அந்த இடத்துல போய் பார்த்தேன், அந்த ஃபோட்டோ இல்லை. ஸோ என் முன்னாடி அந்த ஃபோட்டோ ஒரு இடத்துல தூக்கி வீசினேன். நான் என்ன நினச்சேன், நான் போன பிறகு கதவை சாத்திட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மறுபடியும் ஒரு உயிர் கொடுப்பாருன்னு நான் நினச்சேன். பட் அந்த ஃபோட்டோ அவங்ககிட்ட இல்லை. அந்த பர்சனுடைய லைஃப்பில் இல்லை அதுக்கப்புறம். பிகாஸ் அவனால் முடியல. அதுக்கப்புறம் ஐ காட் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் வி கண்டினியூட் ஒன்லி ஃபார் 1 month. 1 monthக்கு அப்புறம் அது உனக்கு வேணும்னா செய், வேண்டாட்டி விட்டுரு அப்படின்னு. வேண்டாண்டா, இப்போ ஐ நோ ஹவு டு டீல் வித் மை சேட்னஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கார்ட்டூன் தெரப்பிங்கிறத டெய்லி ஒரு 20 நிமிஷம் செய்கிறதுனால அவனுக்கு இதில் இந்த சொல்யூஷன் கிடச்சிது. Do you think it's a good therapy or not? Do you think it can be used by you or not? எழில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது மார்ஸ் என்டர்பிரைசஸில் இருக்கிற உங்களுக்கு. லெட்ஸ் மேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட். ஸ்டெப்ஸை நான் சொல்ல போகிறது இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, சொல்லிவிட்டு அதை நம்ம முடிச்சுக்க போகிறோம். ஜெயபிரசாத், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கார்ட்டூன் தெரப்பி? என்னமா? காமெடி கேரக்டர். சரி, உட்காருங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கார்ட்டூன் தெரப்பி? எனிவன்? நோ 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 மேன். கரெக்ட். பாத்தியா, அனுபவம். தினேஷ் செம்ம டியூனிங் அன்னைக்கு. என்ன சம்பவம், அது எவ்வளோ அழகாக சங்கத்தமிழ் சொல்கிறேன் பாரு. சார் என்ன சம்பவம்னு சூஸ் பண்ணும் சார் வலிக்குது அவ்வளோ. பேசுவோம் நம்ம பேசுவோம். Jokes apart, as Dinesh mentioned, Rizwan, it has to be, the first thing is choose which one you have to get out of. First choice. Second choice only, what is it? Choose the cartoon image that you are going to deal with. You are going to inject with. And what is the third one? Third step. Relax yourself. Choose a place, choose a time and relax yourself. And what is the fourth step? Relive. Fourth step is the critical one. Enadhu? Remind yourself. Relive. அந்த ஒரிஜினலான அந்த வருத்தத்தை கொடுத்து அந்த சம்பவத்தை ரீலீவ் பண்ணிப்பாரு. And during that time you're feeling bad, feel bad, no problem, because your mind has to be properly given the connotative thought that we are going to remove it. இந்த பிரச்சனையை நம்ம ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு உங்க மைண்டுக்கு அதை நீங்க சொல்லணும். So relive the entire thing. And what is the fifth and final step? Rewinding the character into cartoon. Do it as a scramble. Scramble அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலை வந்துட்டு நீ டெலிட் பண்ணிட்டு நீ வந்து கார்ட்டூன் அங்கே ஃபிக்ஸ் பண்ற. So do it as a scramble and see it as a cartoon incident. Make as funny as possible. See the real incident and then see it on a funny basis. See the real incident, see it on a funny basis. See the real funny, real funny, real funny, real funny, real funny. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ உன்னால அந்த ரியல் இன்சிடென்ட்டை பத்தி யோசிச்சேன்னா உனக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கும்? You will be funny. So that what you will do? Will you cry or laugh? You laugh. இதுதான்ப்பா சோகத்தை தீத்து கட்டுறதுக்கு நீ பண்ண போற ஒரு psychological mind exercise which is called as cartoon therapy. You have any questions? காலையில் பண்ணு, நைட்டு பண்ணு, மத்தியானம் நீ தூங்குற பழக்கம் உனக்கு இருந்துச்சுன்னா அப்போ பண்ணு, கிளாஸில் 2 மணிக்கு தூங்குற ஒரு அற்புதமான பழக்கம் இருந்துச்சுன்னா அப்போ பண்ணு, கிளாஸில் இருக்கக்கூடிய காமெடி கேரக்டராக நீ யாரை சூஸ் பண்ணு நினைக்கிறியோ அதையும் நீ சூஸ் பண்ணிக்கோ. Jokes apart, it's better doing in the morning and in the night. சோகங்கள் வரும்ல நம்மளுக்கு, வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வந்த பிறகு யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட் நிஷாந்த்? சரியா? தினேஷ் ஓகே தானே? Alright, fine. So that's it. I am resting my case. Thank you so much for watching. This is Cartoon Therapy and our boys and girls have been really enjoying this, and thank you for enjoying. So almost about 50-60 people. Maybe you guys and girls can also say bye to them. Say bye to them, please. Bye. All right, okay. Thank you. This is Manikandan Sundaresan. I will be coming back. Jai Hind.